சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அத கொடுங்க. இதுவாமா இந்தாங்க. இத பார்க்கலாமா? இது நல்லா இருக்குல்ல? ஓபன் பண்ணு. எங்க மாப்பிளைய காணோம்? அத்தை அதோ பக்கத்துல தான் இருக்காரு. சரி. அண்ணா ஃபோன் பேசிட்டு வந்தாரு. ஹலோ. இத பாருங்க சம்மந்திமா இருக்கு. மா ஹாய் மை டியர் மக்களே, மை செல்ஃப் எழில். உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க இப்ப தெரிஞ்சுக்கோங்க. எனக்கும் என் சோல்மேட் கையலுக்கும் இன்னும் ஃபியூ டேஸ்ல கல்யாணம் ஆக போகுது. மேக்சிமம் நாங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் இன்வைட் பண்ணிட்டோம். இப்ப பழக்கமில்லாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இது மூலமா தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, கமிங் டு த பாயிண்ட். இந்த லைவ் எதுக்காகனா, எங்களோட கல்யாணத்துக்கு எவ்வளவோ பேர் வருவாங்க, எவ்வளவோ கிஃப்ட்ஸ் கொடுப்பாங்க. ஆனா என் மனசை தொட்ட நான் கட்டிக்க போற என்னோட கையலுக்கு நான் ஒரு சர்ப்ரைஸ் மேரேஜ் கிஃப்ட் கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஏன் தங்கமான தங்கத்துக்கு தங்கத்திலே கிஃப்ட் கொடுக்கலான்னு இருக்கேன். கையலுக்கு ரிங் கொடுக்கலாமா, இல்ல நெக்லஸ் கொடுக்கலாமா, இல்ல இயரிங்ஸ் கொடுக்கலாமா, இல்ல செயின் கொடுக்கலாமா, என்ன கொடுக்கலான்னு நீங்கெல்லாம் எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அதத்தான் நான் கையலுக்கு சர்ப்ரைஸ் கிஃப்டா கொடுக்க போறேன். Thank you so much my FB friends. I'm waiting for your valuable comments. Bye. என்ன மாம்ஸ் ட்ரெண்டிங்ல இருக்கீங்க போல. இருந்துதான் ஆகணும். ஆனா இந்த சர்ப்ரைஸ் கண்டிப்பா அக்காவோட மனசை டச் பண்ணும். அப்படியா? ஆமா, ஆடியன்ஸா வேடிக்கை பார்த்தா எனக்கே டச் ஆயிடுச்சே. அப்போ ஓகே. சரி வாங்க வாங்க போலாம். வாங்க. ஏங்க 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 கையில் தான் போல இருக்கு. வந்து சீக்கிரமா போன் எடுங்க. எடுங்க. இந்தாங்க. ஏய், இது கையில் இல்ல, ராஜி கூப்பிடுறா. அவ எதுக்குங்க கால் பண்றா? தெரியலையே. இரு என்னன்னு கேக்க. எடுத்து பேசுங்க. சொல்லு ராஜிமா. அண்ணே எங்க இருக்கீங்க? நான் எங்கம்மா இருக்க போறேன்? கழுத கட்டா குட்டிச்சவரு வீட்ல தான்மா இருக்கேன். ஏங்க இங்க கொடுங்க. ஆமா ராஜிமா, நானும் அவர் கூட தான் இருக்கேன். ராஜிமா, அந்த கயல் குடும்பம் அவளுக்கு முகூர்த்த புடவை எடுக்கிறதுக்காக ஜவுளி கடைக்கு போயிருக்காங்களாம். காமாட்சி மூர்த்தின்னு எனக்கு மாத்தி மாத்தி போன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எடுப்பேன்னு நினைக்கிற வாய்ப்பே இல்லம்மா. இதுதான் சமயம்னு செம்மையா கெத்து காட்டிக்கிட்டு இருக்கேன். அந்த கயல் வந்து என் காலை பிடிச்சு மன்னிச்சிருங்க பெரியப்பான்னு கெஞ்சிற வரைக்கும் நான் போக மாட்டேமா. அவ என்னமா கெஞ்சிறது? அந்த கடவுளை இறங்கி வந்து போடா தர்மலிங்கம்னு சட்டையை பிடிச்சு தள்ளினாலும் நான் போக மாட்டேமா. அவ்வளவு ரோசக்காரன்ல. அண்ணே, நான் சொல்ல வந்தது என்னன்னு தெரிஞ்சுக்காம நீங்க பாட்டுக்கு இப்படி தொண்ணு பேசிட்டு இருக்கீங்க. தொண்ணு பேசிக்கிட்டு இருக்கேனா? சாரி ராஜிமா, அண்ணன் ஒரு எமோஷனலா அப்படி பேசிட்டேன். நீ அந்த துப்புக்கிட்ட கயல் குடும்பத்தை பத்தி பேசக்கூட விரும்ப மாட்டேங்கிற பாரு. ஆனா நான் தான் பைத்தியக்காரத்தனமா அதுங்களையே நினைச்சுக்கிட்டு இருக்கேன். சரி, நீ சொல்ல வந்த விஷயத்த சொல்லுமா. நீங்களும் அண்ணியும் உடனே கிளம்பி நார்த் உஸ்மான் ரோட்ல இருக்கிற என் கடைக்கு வாங்க. ஏமா, என்னாச்சு? எல்லாம் நல்ல விஷயம் தானா? என்ன என்ன நல்ல விஷயம்? சொல்றேன் வாங்க. மா, எனக்கு இந்த சஸ்பென்ஸ் எல்லாம் தாங்காது. உடனே மண்டை வெடிச்சிரும். என்ன விஷயம்னு கொஞ்சம் சொல்லிட. எதுவும் தெரியாத மாதிரி கேட்காதீங்கன்னு. கையல் கல்யாணத்துக்கு முகூர்த்த புடவை எடுக்க எல்லாரும் நம்ம கடைக்கு தான் வந்திருக்காங்க. ஓ, அதுங்கள அடிச்சு வரட்டணும் மாமா. இருமா, இந்தா உடனே கிளம்பி வர்றமா. அண்ணே ஒரு நிமிஷம் கேளுங்கண்ணே. ஒரு நிமிஷம் என்னம்மா, 30 செகண்ட்ல நான் கடையில இருப்பேம்மா. அண்ணே, நான் அத சொல்லல. ஒரு நிமிஷம் நான் சொல்றத முழுசா கேளுங்கன்னு சொல்றேன். சொல்லுமா. கையலுக்கும் உங்களுக்கும் என்ன வேணா பிரச்சனை இருக்கட்டும், அது எல்லாத்தையும் மறந்துட்டு நீங்க கிளம்பி வந்து ஒரு பெரியப்பாவை செய்ய வேண்டிய கடமைய செய்யுங்க. ஏன் ராஜிமா, என்னாச்சு உனக்கு? நீயா இப்படி பேசிக்கிட்டு இருக்க? ஆமா, நானே தான். என்னம்மா இது திடீர்னு இப்படி மாறிட்ட? அண்ணே ப்ளீஸ், எல்லாத்தையும் போன்லயே கேட்டுட்டு இருக்காம உடனே கிளம்பி நேர்ல வாங்க. ராஜிமா கொஞ்சம் யோசிமா. இதுல யோசிக்க ஒண்ணுமே இல்ல.
நீங்க முன்ன நின்னு எல்லாத்தையும் எடுத்து செய்யணும்னு காமாட்சி அண்ணி ஆசைப்படுறாங்க. நீங்க கிளம்பி வாங்க. என்னம்மா இது எல்லாத்தையும் மறந்துட்டியா? அந்த திமிர் பிடிச்ச கையலோட விசேஷத்துக்கு என்ன ஆனாலும் நான் அங்க போக கூடாதுன்னு இருக்கேன். அதுவும் இல்லாம உன்னையும் போக கூடாதுன்னு வேற சொல்லியிருக்கேன். அப்படி இருக்கும்போது என்ன அங்க கூப்பிடுறியாம்மா? ஆமா, நீ எங்கம்மா இருக்க? நான் இப்ப என் கடையில தான் இருக்கேன். என்னங்க இன்னைக்கு நான் முதலாளியா வரல, என் அண்ணன் பொண்ணுக்கு அத்தையா வந்திருக்கேன். என்னாச்சு இவளுக்கு? ஐய, அத்தையா வந்திருக்கியா? என்னம்மா நீ? கயல் உன்னை அவ நிச்சயதார்த்தத்துல எவ்வளவு அவமானப்படுத்தினா? அந்த முளைப்பாரி ஃபங்க்ஷன்ல என்னென்ன வேலை பண்ணியிருந்தா? நம்ம மனோஜ போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருக்கா. பத்தா குறைக்கு அவன் மண்டே வேற உடைச்சிருக்கா. இது எல்லாத்தையும் மறந்துட்டு எப்படி உன்னால இப்படி பேச முடியுதுமா? நீ இவ்வளவு மாறி இருக்கிறத கேட்கும்போது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா? அண்ணே, முடிஞ்சு போனதை பத்தி பேசுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. நீங்க பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். நீங்க முதல்ல கிளம்பி வாங்க. நான் போனை ராஜி, வைக்கிறேன். ராஜி, என்னாச்சுங்க? ராஜலட்சுமி என்ன சொன்னா? அட உங்களை தாங்க கேக்குறேன். அவ என்ன சொன்னாங்க? நாம ஒண்ணு நினைச்சா அங்க வேற ஒண்ணு நடக்குது. என்ன நடக்குது? அந்த கயல் வேதவல்லிய மாத்தின மாதிரி ராஜலட்சுமி அவளுக்கு சாதகமா மாத்திட்டா. ஐயோ ஐயோ, ஆமாண்டி, என்னாச்சுன்னு தெரியல. கயல் மேல கொலவெறி கோபத்துல இருந்த ராஜி இப்ப நம்மள உடனே கிளம்பி அவ துணி கடைக்கு வர சொல்றா. அங்க ஏதாவது பஞ்சாயத்தா கூட இருக்கலாம்ல? அப்படியெல்லாம் தெரியல. அந்த கயலுக்கு சப்போர்ட்டா பேசுற மாதிரி தான் தெரியுது. ஐயோ, இப்ப என்ன பண்ணலாங்கிறீங்க? வேற என்ன பண்ண? கிளம்பி போய் அங்க ஏதாச்சும் கலவரம் பண்ண முடியுமான்னு பாப்போம். வா. சரி. கயல், இது உனக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இதையே செலக்ட் பண்ணிக்கலாம். நல்லா அம்மா. நல்லா உனக்கு பிடிச்சிருந்தா சரி. கயல், இது உனக்கு ரொம்ப லட்சணமா இருக்கும். அதான் நான் சொல்றேன்ல, இத போட்டுட்டு ரிசப்ஷன்ல நின்னு வச்சுக்கோ, ஊர் கண்ணு உறவு கண்ணு எல்லா கண்ணும் உன் மேலதான் இருக்கும். சம்பந்திமா, உங்க பொண்ணுக்கு இன்னைக்கு வீட்டுக்கு போனதும் சுத்தி போடுங்க. ஏன் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. கயல், உன் கலருக்கு இது எடுப்பா இருக்கும் கயல். ஆமா, எல்லாருக்கும் ஓகேனா எனக்கும் ஓகே தான். வேற ஏதாச்சும் பாரு வா. பிடிச்சிருக்கான்னு. ஏன் ஓரமா நிக்கிறீங்க? கையிலுக்கு ஒரு நல்ல ட்ரெஸ்ஸா பார்க்கலாம்ல? நல்லா இருக்குல்ல? இல்ல, கையலுக்கு இன்னும் வேற என்ன ட்ரெஸ் எல்லாம் எடுக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஓ,